ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, திருக்கார்த்திகை தீபம். நீங்க ஏற்றக்கூடிய தீபத்துல விளக்குல இப்ப சொல்லக்கூடிய இந்த 3 பொடிகளை நீங்க கலந்து தூவி விடுறது மூலயமா எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும். அது என்னென்ன பொடி, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விதமான பொடிகளை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலையாருக்கு ரொம்ப உகந்த தீப திருநாளும் இந்த ஒரு தினத்தில் தான் வருது. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய நாளும் இந்த நாள் தான். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல நாம முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும் போது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட ரொம்ப ஈஸியா தீர்வு கிடைச்சிடும். வேலை கிடைக்கல, குழந்தை பாக்கியமே இல்லை, திருமண வரன் சரியா அமைய மாட்டேங்குது, கடன் தொல்லை தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும்ல. இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்குறது மூலயமா இது எல்லாத்துக்கும் ஒரு பலனை ஏற்படுத்திக்க முடியும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்க வீடு முழுக்க எந்த அளவுக்கு அகல் தீபங்களை ஏற்ற முடியுமோ ஏற்றி நீங்க அலங்கரிக்கலாம். அதுலயும் 27 எண்ணிக்கையில, குறைந்தது 27 எண்ணிக்கையில அகல் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலையில ஜோதி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம நம்ம வீட்டோட எல்லா பகுதிகளிலையும் திருக்கார்த்திகை தீபத்துக்கான அகல் விளக்குகளை ஏற்ற ஆரம்பிக்கலாம். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உங்களால என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ உங்களால முடிஞ்சது. ரொம்ப முடியல, ஒரே ஒரு கல்கண்டு பால் தான் என்னால் செய்ய முடியுதா, தாராளமா அதை தயார் செஞ்சு நைவேத்தியமா வைங்க. எல்லா கடவுள்களும் அதை மனசார ஏத்துப்பாங்க. அதே மாதிரி திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அப்பம் செய்யறதும் பொரி சம்பந்தப்பட்ட சில பலகாரங்கள் செய்யறதும் ரொம்ப விசேஷம். அந்த பலகாரங்களை செஞ்சு நீங்க நைவேத்தியமா படைச்சி உங்க குடும்பத்திற்குரிய நபர்கள் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க அக்கம் பக்கத்தினருக்கும் இல்ல பக்கத்திற்குரிய கோவிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நாளைய தினம் பூஜை அறையில சிவபெருமானோட போட்டோவுக்கும் முருகப்பெருமானோட போட்டோவுக்கும் நீங்க சிறப்பா அலங்காரங்கள் செஞ்சு பூக்களால அலங்கரிச்சு நீங்க வழிபாடு நடத்தணும். முடிஞ்சா பூஜை அறையில ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுற அளவுக்கு முருகப்பெருமானுக்குரிய அருங்கோண சக்கரத்தை வரைஞ்சி அதுல முருகப்பெருமானோட போட்டோ சிலையை வச்சு நீங்க வழிபாடு நடத்தலாம். பூஜை அறையிலையும் வீட்டோட நிலைவாசல் படையிலையும் தினமும் ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்க 27 மண் அகலில கூட கணக்க சேர்த்துக்க கூடாது. தினமும் வீட்டுல பூஜை பண்ணும் போது ஏற்றக்கூடிய விளக்கு தனி, அது இல்லாம 27 எண்ணிக்கையில தீபங்கள் நீங்க ஏற்றணும். அப்படி ஏற்றக்கூடிய தீபத்துல ஏதாவது ஒரு தீபத்திலையாவது இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொடிகளை ஒன்னா சேர்த்து அந்த விளக்கு எரியக்கூடிய எண்ணெயில நீங்க தூவி விடலாம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல எரியக்கூடிய அந்த விளக்கு எண்ணெய் இருக்குல்ல, திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு எரியக்கூடிய அந்த விளக்கோட எண்ணெயில வெட்டி வேரையும் துளசி இலையையும் கலந்தா என்ன விதமான தெய்வீக மாற்றங்கள் உங்க வீட்டுக்குள்ள ஏற்படும் அப்படிங்கிறத 2-3 பதிவா பார்த்துருந்தோம். இப்ப அதே கேள்வி வரலாம். அப்ப வெட்டி வேரும் துளசி இலையையும் நாங்க பயன்படுத்துறோம், இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 பொடிகளை கலந்து நாங்க எந்த விளக்குல தூவுறது? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்டுல நீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும், ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏத்த போறதில்ல. குறைந்தது ஒரு 9ல இருந்து ஒரு 12 அகல் விளக்காவது ஏத்துவீங்க. அப்படி துளசியையும் வெட்டி வேரையும் ஒரு சில அகல் விளக்குல கலந்து ஏத்திட்டாலும் மீதி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அகல் விளக்கை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொடிகளையும் ஒன்னா கலந்து நீங்க தூவி விடலாம். சரி, இந்த 3 முக்கியமான பொடிகள் என்னென்ன? முதல் பொடி திரவிய பொடி. இந்த திரவிய பொடி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும். கண்டிப்பா தேவஸ்தான கடைகள், தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காதி பவன் இது மாதிரி இடத்துல கூட இந்த திரவிய பொடி கிடைக்கும். இந்த திரவிய பொடிய சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக அந்த தண்ணீர்ல கலந்து இந்த திரவிய பொடி அபிஷேகம் பண்ணுவாங்க. இதோட நறுமணமே ரொம்ப தெய்வீகமா இருக்கும். இதை நீங்க கொஞ்சம் உங்க மூக்கு கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா ஏதோ கோவில் கர்ப்பகிரகத்துல போன ஒரு உணர்வை உங்களுக்கு இது ஏற்படுத்தும். இந்த திரவிய பொடிய நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததா தீர்த்த பொடி. கோவில்களில் தரக்கூடிய இந்த தீர்த்த பிரசாதம் இருக்குல்ல, அதுல பச்சை கற்பூரம் சேர்க்கிற மாதிரியே இந்த தீர்த்த பொடி அப்படிங்கிறத கொஞ்சம் சேர்ப்பாங்க. அது எதுக்குன்னா
அது தெய்வீக சம்பந்தப்பட்ட உணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நறுமணம் மிகுந்த தெய்வீக தன்மை ஏற்படுத்தக்கூடிய தீர்த்த பொடியையும் எடுத்துக்கணும். கடைசியா மஞ்சள் பொடி. மங்களகரத்தோட மறு உருவமே இந்த மஞ்சள் பொடி தான். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இந்த மஞ்சள் பொடியும் ஒன்று. திரவிய பொடியையும் தீர்த்த பொடியையும் நீங்க உங்க வீடு பக்கத்துல நாட்டு மருந்து கடையில் இருந்துச்சுன்னா அங்க போய் நீங்க வாங்கிக்கலாம். மஞ்சள் பொடியை நீங்க தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடியே பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு இந்த திரவிய பொடி தீர்த்த பொடியெல்லாம் கடைசி நேரத்தை சொல்றீங்க, எங்களால் வாங்க முடியல, நாங்க என்ன செய்யலாம்னா பயன்படுத்தக்கூடிய இந்த 3 பொடியில ஒரு பொடியை மஞ்சள் பொடியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி திரவிய பொடி தீர்த்த பொடி என்னால பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்துட முடியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அந்த பொடியை வாங்கிட்டு வந்து மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தீர்த்த பொடி 3த்தையும் ஒண்ணா கலந்து வீட்டுல எரியக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, மண் அகல்விளக்கு தீபம், அதை ஏதாவது ஒரு தீபத்துல அந்த எண்ணெயில தூவி விட்டுருங்க. திரவிய பொடியையும் தீர்த்த பொடியையும் தயார் செய்ய முடியாதவங்க ஏலக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் பொடி செஞ்சு அதை நீங்க இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள், மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள். பச்சை கற்பூரம் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். ஒருவேளை திரவிய பொடியையும் தீர்த்த பொடியையும் தயார் செய்ய முடியாதவங்களுக்கு ஒரு மாற்று வழிதான் இந்த ஏலக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் பொடி செய்து அது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்து நீங்க வீட்டுல ஏற்றக்கூடிய திருக்கார்த்திகை தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்துல அந்த விளக்கு எண்ணெயில தூவி விட்டுருங்க. தீர்த்த பொடி, திரவிய பொடி, மஞ்சள் பொடி இதை 3த்தையும் கலந்து அந்த எண்ணெய் நீங்க சேர்க்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணம் இருக்குல்ல, அது தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒரு நறுமணம். முன்னாடியே சொன்ன மாதிரி கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சா உங்களுக்கு என்ன விதமான உணர்வு ஏற்படுமோ, என்ன விதமான வாசனை உங்களுக்கு தெரியுமோ, அதை உங்க வீட்டை நீங்க உணர முடியும். உங்க வீட்டுக்குள்ள யாராவது புதுசா அந்த நேரத்துல வந்தாங்கன்னா வீடே கோவில் மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க புகழ்ந்து தர்ற அளவுக்கு உங்க வீடு ஒளிமயமாகவும் இருக்கும். அதே நேரம் வாசனை மிகுந்த ஒரு தெய்வீகத்தன்மையாகவும் இருக்கும். இந்த வாசனை உங்க வீடு முழுக்க நிறைய நிறைய உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, நீங்க கேட்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் தங்கு தடையில்லாம வந்துகிட்டே இருக்கும். திரவிய பொடி, தீர்த்த பொடி, மஞ்சள் பொடியை பயன்படுத்தி இதை 3ஐயும் சேர்த்து நீங்க விளக்குல தூவி விடுறதால உங்க வீடே கோவிலா மாறிடும். கோவிலா மாறக்கூடிய வீட்டுல எந்த இதுக்கும் பஞ்சம் இருக்காது. காசு, பணம், அன்னம், தனம், தானியம்னு சொல்லி எல்லா விதமான செல்வங்களும் நிறைஞ்சுதான் இருக்கும். குறையிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது எப்படியாவது உங்க வீட்டுக்கே திரும்ப வந்து சேர்ந்துடும். திருக்கார்த்திகை தீபம் மாதிரியான சில முக்கியமான நாட்கள்ல நீங்க தீப வழிபாடு பண்றது முக்கியம்தான். அது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கூடுதலா செய்யும் போது அது உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. 3 பொடிகளையும் ஒன்னா சேர்த்து தூவி விட முடிஞ்சவங்க தாராளமா பின்பற்றுங்க. இல்லாதவங்க மஞ்சள் பொடியையும் ஏலக்காய் பொடியையும் பச்சை கற்பூரத்தையும் பொடி செய்து பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.